ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போல நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்ல ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா இவனுங்க மறுபடியும் பிரச்சனை இழுத்து விட்டு ஸ்கொயர் ஒனுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்ல நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து சில அப்டேட் வந்திருக்கு, அதனால சில கம்பெனிஸ் வந்து லாபம் அடைய போகுது, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் நடந்த கூத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, கபாலி படத்தில் ரஜினி சொல்லுவார், இன்னும் என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ எனக்கே தெரியலன்ட்டு. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இயல்பாகவே வந்து நம்மளோட மார்க்கெட்டில் காலையில் கேப் அப்பு இல்லை கேப் டவுன் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் இதுக்கு மேலே டெய்லி ஈவினிங்லேயும் நம்ம கேப் அப் கேப் டவுன் பார்க்க போகிறோம். அது ட்ரேடர்ஸை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். காரணம், இன்னைக்கு எண்ட் ஆகும்போது சடனாக 200 பாயிண்ட் அளவுக்கு க்ளோசிங் காமிக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷனையும் ஒரு பேனிக்கையும் வந்து ட்ரேடர்ஸ் மத்தியில் உருவாக்கியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம் மூணாவது செக்மெண்ட்டில். அது இல்லாமல் கோல்டு, க்ரூட் ஆயில், மற்ற செக்டார்ஸை பற்றி பார்த்துருவோம். பேங்கிங் செக்டாருக்கு, ஐடி செக்டார் பற்றின ஒரு செய்தி இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் 29 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து யாரையும் வந்து திட்டாதீங்க. முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நேற்று காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து போட்ட போஸ்ட் என்னென்னா, நாங்கள் அங்கே ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம். காரணம், ஈரானும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டதாங்க, டீல் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது போக வந்து நேற்று ஈவினிங் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடனான பேச்சுவார்த்தை வந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஈரான் வந்து ட்ரம்ப்போட இந்த விஷயத்தை வந்து மறுத்திருக்காங்க. என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் திறக்கிறோன்னு சொல்லவே கிடையாது. அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவுடனான டைரக்டான நெகோசியேஷனை நாங்கள் ஈடுபட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை இந்த டிப்ளமசி ஃபெயில் ஆகிற அளவுக்கு, அதாவது திடீர்னு அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா, நாங்கள் அமெரிக்காவுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற ஸ்டேஜில் இருக்காங்க. காரணம், நேற்று அமெரிக்காவோட நேவி கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க போன வாரம். தொடர்ந்து ஈரான் வந்து மிசைல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் இஸ்ரேலை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். மெதுவாக வந்து ஈரானோட கை ஓங்குற மாதிரி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் யூகே, உக்ரைன், பல்கேரியா இந்த நாடுகள்கிட்ட பேசிட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அமெரிக்கா ஈரான் போரில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுன்னா, மார்ச் மாதத்தில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எல்லாரையும் வாங்க சண்டை போடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆனால் யாருமே போகலை. ஸோ அதே இடத்துக்கு மறுபடியும் ஈரான் வந்து அமெரிக்கா கொண்டு போய் நிறுத்திருக்கு, குறிப்பாக ட்ரம்ப்பை கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது காலையில் ஒரே ஒரு இன்சிடென்ட், இன்னைக்கு காலையில் மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு எண்ணெய் கப்பல் வந்து வெடிக்கப்பட்டிருக்கு. அதாவது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது யார் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தெளிவாக தெரியல. அண்ட் யூஎஸ் மிலிட்ரியை பற்றி CNN ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது யூஎஸ் மிலிட்ரி வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்களாம், இந்த ஈரான் அடிக்கிறதுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனல், அதாவது இதுவரை பயன்படுத்தாத ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்கஷனில் இருக்காங்க. ஏன்னா எத்தனை முறை அடித்தாலும் வந்து மறுபடியும் எழுந்து வராங்க. ஈரானோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் வந்து இவங்களால வந்து அழிக்கவே முடியலன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா வந்து தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து முடிவடையலை. ஆனால் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை $91 $83 வந்துருச்சு. நம்மளோட மார்க்கெட்டிங் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேயில் இன்னொரு காமெடி வேறு நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. அண்ட் இன்னைக்கு ஈரான்லேருந்து வந்த செய்தி என்னென்னா, 2 பேரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க வந்து இஸ்ரேலுக்கு உளவு பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஸ்டேட் மீடியாவுக்கு IRNAக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஓமனுடனான பேச்சுவார்த்தை வந்து, அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு மேனேஜ்மெண்ட்டையோ இல்லை கமிட்டியோ ஃப்ரேம் ஒர்க்கோ பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து இறுதி கட்டத்தை எட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நேற்று ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்பு நடந்திருக்கு. இதில் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலை 1,88,000 பேரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது க்ரூட் ஆயிலோட விலை இன்னும் வந்து குறைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த இந்த ஒபேக்கோட மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ப்ரொடெக்ஷன் வந்து இன்ஷூர் பண்ணணும், அப்போ தான் தொடர்ந்து நம்மளால் வியாபாரத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, போன வாரமே வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு 40 நாடுகளை வந்து சேர்த்துக்கிட்டு
ஒரு மேரிடைம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி மாதிரி உருவாக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வாட்டர்ஸில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நாடுகளோட கப்பல்கள் ஏதாவது ஒன்று அடிக்கப்பட்டால் மற்ற நாடுகளெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரணும். அது ரெட் சீயாக இருக்கட்டும், கல்ஃப் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸாக இருக்கட்டும், கல்ஃப் ஆஃப் எடனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பேபல் மந்திபாக இருக்கட்டும், எங்கே அடித்தாலும் சரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிக்கிறவனை போட்டு திருப்பி அடிக்கணுன்றதா பிளான். ஸோ இது வந்து ஈரானுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி. அண்ட் ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து ஈரானுடனான பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை ஆரம்பிக்குதுன்னு சொன்னதும், இன்னொரு பக்கம் வந்து இந்த குரூட் ஆயிலோட விலை விழுந்ததோட விளைவாக USD/INR அதாவது டாலர் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது 100 பாயிண்ட் கீழே வருது. இது வந்து டாலர் வீக் ஆகுதுன்றதுக்கான ஒரு சிக்னல். ஏன்னா குரூட் ஆயிலோட விலை அதிகமாகும் போது அதிகமான டாலர்ஸை கொடுத்து வாங்கணும். அதிகமான டாலர்ஸை கொடுக்கணும்னா அதிகமான கரன்சியை நான் கொடுக்கணும். அப்போ டாலரின் தேவை அதிகமாகுது. டாலரின் தேவை அதிகமாகும் போது டாலருக்கான மதிப்பு வந்து அதிகமாகுது. இப்போ டாலரின் தேவை குறையும் போது டாலருக்கான மதிப்பு குறையுது. ஸோ இது கோல்டுக்கு மற்ற கரன்சிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் இஷ்யூ. அதனால தான் இன்றைக்கி நம்மளோட USD/INR பெரிய அளவுக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகலை. இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் USD அதாவது அமெரிக்கன் டாலருக்கு இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, ஜப்பான் அப்புறம் சைனா 2 பேருமே ரொம்ப ரேப்பிடாக வந்து அவங்களோட டாலர் ரிசர்வ்ஸை, அதாவது ட்ரெஷரி பில்ஸை வந்து வித்துட்ருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரெஷரி பில்ஸை, அதாவது ஜப்பான் மட்டும் லாஸ்ட் 3 மாதத்தில் $96 பில்லியன் அளவுக்கு ட்ரெஷரிஸை வந்து விற்றுருக்காங்க. அண்ட் இப்போ அவங்ககிட்ட 1.14 ட்ரில்லியன் அளவுக்கு தான் ட்ரெஷரி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2025 ஏப்ரல் மாதத்து லெவலுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8-9% அளவுக்கு விற்றுருக்காங்க இந்த 3 மாதத்தில் மட்டும். அதனோட விளைவாக வந்து ஜப்பானீஸ் யென் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சைனா வந்து கண்டினியூஸாக வந்து விற்றுட்ருக்காங்க. இது விற்றுட்டு அவங்க கோல்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை கோல்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்துக்கு வந்தோம்னா 2 பேருமே வந்து அட்டாக்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, லாஸ்ட் 24 மணி நேரத்தில் உக்ரைனோட 1158 ட்ரோன்ஸை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்லிட்டோம். அண்ட் அதே மாதிரி 2 மிலிட்ரி கார்கோ வந்து ரஷ்யாவோட துறைமுகத்தில் வந்து நாங்கள் அழிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போன ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 9600 சோல்ஜர்ஸை வந்து நாங்கள் உக்ரைனில் கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிளியராக வந்து ரஷ்யாவோட அப்பர் ஹேண்டை வந்து காட்டுது. அண்ட் இன்னொரு பக்கம் நேற்று நியூசிலாண்டில் 5.9 ரிக்டர் ஸ்கேலில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கு எஜிப்தில் வந்து 5.3 ரிக்டர் ஸ்கேலில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது இந்த லாஸ்ட் 2 மாதத்தில் இது 5வது 6வது நிலநடுக்கமாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து உலகம் ஃபுல்லாகவே டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகர்ந்துட்டுருக்கு. இவனுங்க தான் சதி பண்ணுறானுங்கன்னு பார்த்தா இயற்கையே வந்து நம்மளோட விளையாடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் 5.3 5.9ன்றது அந்த அளவுக்கு வந்து வீரியமானது இல்லை. இருந்தாலும் வந்து சேதங்கள் இருக்கும், மக்களுக்கு பாதிப்பு இருக்கும், இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ட் இப்போது ஈவினிங் வந்து அப்டேட் என்னென்னா, ஓமனோட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக திறந்துட மாட்டோம். அண்ட் நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக தான் இருக்கணும்னா அமெரிக்கா இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக ஒரு பேசேஜ், அதாவது ஒரே ஒரு பேசேஜ் தான், அதன் வழியாக தான் உள்ளே வரணும், அதன் வழியாக தான் வெளியே போகணுன்ற மாதிரி இந்த வந்து ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து அமெரிக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. மறுபடியும் வந்து சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஈரான் மறுபடியும் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையோட டைரெக்டாக ஈடுபடலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா சவுதியோட இளவரசர் வந்து பேசினதால தான் அமெரிக்கா வந்து அட்டாக்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ், நம்மளோட பங்கு சந்தையை அஃபெக்ட் பண்ண விஷயம். அண்ட் 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு வந்தோம்னா, இன்னைக்கு ஜூலை மாதத்துக்கான PMI டேட்டா, மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வந்திருக்கு. PMI டேட்டா குறைஞ்சிருக்கு. 53.9லேருந்து 53.5 மார்ஜினலாக குறைஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் UPI டிரான்சாக்ஷன் வந்து போன ஜூலை மாதத்தில் மட்டும் 29 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு, 29 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறதாவும், அண்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது 2366 கோடி டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது UPI டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பேடிஎம் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேடிஎம், மோபிக்விக் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ 2 வாரம் கழிச்சு வரப்போகுது. கரெக்டாக வந்து சாட்டர்டே வரப்போகுது. அண்ட் அந்த வீக்கெண்ட் ஹாலிடேக்காக நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலில் போய் ரூம் போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஹோட்டல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 20% அளவுக்கு அந்த ஹோட்டலோட ரூம் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் வந்து ரினியூவபிள் எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா, இப்போ ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் கம்பெனி இருக்கும், டாடா பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பவர் பிளான்ட் போட்டாங்க, சோலார் பவர் பிளான்ட் போட்டாங்க, 500 மெகாவாட் பவர் பிளான்ட் போட்டாங்க.
இப்போ இந்த உற்பத்தி பண்ண கரண்ட்டை அங்கேருந்து பவர் கிரிட்டுக்கு கொண்டு போகணும். இந்த கிரிட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சார்ஜஸ் கட்டணும். ஒரு 10 கோடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியாது, 10 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 10 கோடி ரூபாய் கட்டிட்டா தான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனே வந்து போட ஆரம்பிப்பாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை போடுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா? இந்த நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து அந்த அமௌண்ட்டில் சேரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 கோடி கட்டிட்டா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் போடுறதுக்கு ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்களேன், பாக்கி 9 மாதம் தான் இருக்குது. மறுபடியும் வந்து அவங்க 10 கோடி கட்டினா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை உருவாக்குறதுக்கான காலகட்டத்துக்கு ஒரு வெய்வர் கொடுக்கலாம். அதாவது இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரினியூவபிள் எனர்ஜியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கான பொருட்களை, சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும், ஐநாக்ஸ் இந்த மாதிரி வந்து டர்பைன்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்தியா வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த 2030 500 ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை நம்ம ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாகவே உற்பத்தி பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட பீக் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டே பார்த்தோம்னா 261 ஜிகாவாட் தான். இதை வந்து டபுள் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. அதாவது 2030 அது மொத்தத்தையும் நம்ம ரினியூவபிள் எனர்ஜிலே பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்கப்படுது. கூடவே இந்த செக்டார் ஃப்ளோரிஷ் ஆகும்போது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிஷ் ஆகும். அந்த செக்டாரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம ரெகுலராக தான் பார்த்துட்ருக்கோம். இதனால் பேட்டரி கம்பெனிஸ், அந்த செக்டாரில் வந்து உள்ளே இறங்கக்கூடிய கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக அது ஒரு எக்கோ சிஸ்டமாக வந்து டெவலப் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. என்னென்னா, கான்ட்ராக்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதாவது இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கெல்லாம் வந்து 2047 வரையும் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2040-41 நிதியாண்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஒருவேளை அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் சைமா எஸ்டிஎஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக நான் எதுவும் சொல்லலை. அண்ட் அடுத்து இந்த டொமஸ்டிக்காக வந்து டேட்டா சென்டர்ஸை ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், லீஸுக்கு எடுத்து ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அனந்தராஜ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. E2E நெட்ஒர்க்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசாங்கம் வந்து வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் வந்து மேண்டிட்டரி ஆக்க போகிறாங்க. வர அக்டோபர் 2028 அடுத்த வருஷம் அடுத்த 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2028 என்னன்னா, இதுக்கு மேலே ஒரு வெஹிக்கலில் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, அவங்க பிரேக் போடுறாங்களா, என்ன ஏதுன்றது இந்த வெஹிக்கலில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதன் காரணம் வந்து ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா, பொருளாதார அடிப்படையில் பார்த்தோம்னா, டாடா டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் இவங்க டாடா எல்எக்ஸி, அதுக்கப்புறம் இவங்க கேபிஐடி, எல்டிடிஎஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயமா அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஆட்டோமொபைலில் சாஃப்ட்வேர் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி வந்து என்னென்னா, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். இதை வந்து நம்ம ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருக்கோம். செபி நியூ ட்ரேடிங் ரூல், ஒரு ஐஃபோன் போட்டு பிரவீன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சரி, என்னதான் அதான் சொல்லிட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து நேற்று வந்து வீடியோவில் சொல்லலை. அண்டு இது ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, 9லேருந்து 9:15 வரையும். அதே மாதிரி கடைசியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக இருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷனையும் வந்து நான் 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 3:15 வந்து கரெக்டாக வந்து ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா F&O ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடிங் ஜாம் ஆகிடுச்சு. நிஃப்டியோட ட்ரேடிங்கும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு 3:15. ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரி நடக்குது. அதுதான் கம்ப்ளீட் சர்ப்ரைஸ். என்னன்னா, நிஃப்டி 200.95 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் வந்து க்ளோஸ் ஆகுது 3:15 கம்பேர் பண்ணும்போது. பேங்க் நிஃப்டி 564.25 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆகுது 3:15 கம்பேர் பண்ணும்போது. சென்செக்ஸ் வந்து 38 பாயிண்ட்ஸ் அளவுக்கு கம்மியாக க்ளோஸ் ஆகுது. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனை வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இயல்பாக வந்து எப்படி மார்க்கெட்டில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்கன்னா, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் தான் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான். லாஸ்ட் அரை மணி நேரத்தில் வந்து எவ்வளோ வால்யூம் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து மேனிப்புலேஷன் நடந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை கொண்டு வந்திருக்காங்க.
ஆனால் இது அதை விட மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் வந்து எப்படி செயல்படும்னா 3:15 மணிக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 3:15 மணிக்கு ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த நாள் ஃபுல்லாக நடக்கிற ட்ரேடிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ட்ரேடிங் செஷன், சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3:15லேருந்து 3:20 வரையும் ஒரு டிரான்சிஷன் பீரியட். எல்லா ட்ரேடிங்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாம் பண்ணிடுவாங்க. 3:20லேருந்து 3:25 வரையும் லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் எல்லாத்தையும் நீ போடலாம். அண்ட் அதை வந்து மாடிஃபை கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் 3:25லேருந்து 3:30 மணி வரையும் இந்த லிமிட் ஆர்டர் மட்டும் போடலாம். கரெக்டாக 3:28லேருந்து 3:30 ஏதோ ஒரு டைமில், ரேண்டமான ஒரு டைமில் வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி நடக்கும். அது எந்த டைம்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி நடந்த ப்ரைஸ் டிஸ்கவரி தான் இன்றைக்கான குழப்பத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. இது 3:28 நடக்கலாம், 3:28 30 செகண்டில் நடக்கலாம், 3:29 நடக்கலாம், 3:29 10 செகண்ட் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸோட ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து 3:28 நடந்தது. இந்த 3:28 நடந்த சென்செக்ஸோட ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து 30 பாயிண்ட் அளவுக்கு லோயராக வந்து முடிஞ்சிருக்கு 3:15 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நிஃப்டியோட ப்ரைஸ் டிஸ்கவரி, பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து 3:29 வந்து நடந்திருக்கு. இதில் வந்து 1% அளவுக்கு அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ நமக்கு வர கேள்வி என்னென்னா, F&Oவில் இதனோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குன்றது தான். F&Oவில் இதனோட ப்ரைஸஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதாவது நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக க்ளோஸ் ஆகுது. கால் ஆப்ஷனோட விலை அந்த அளவுக்கு அதிகமாகல, மார்ஜினலாக தான் அதிகமாச்சு. புட் ஆப்ஷனோட விலையும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக, மார்ஜினலாக தான் வந்து விலை குறைஞ்சது. ஸோ இதனால் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. ஆனால் இது கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இப்படி தான் இதுக்கு மேலே இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு டே இது வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கலாம். ஏன் நானே வந்து 3:20 வரையும் 3:25 வரையும் சில பொசிஷன்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஆப்ஷன் பையிங்க வந்து பை பண்ண பொசிஷன் வந்து இன்ட்ராடே பொசிஷனை 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். லாஸ்ட் 1/2 மணி நேரத்தில் டிகே அதிகமாக இருக்கும். அதனால செல் பண்ண பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுவேன், ஏன்னா டிகேக்காக. அண்ட் இந்த பொசிஷன்ஸ் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று சிஸ்டம் ப்ரொசீஜர்ன்றதால 3:10 க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பழகிடும். ஏன்னா இது முதல் முறையாக இவங்க மாற்றத்தை கொண்டு வரல. 2024 பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸை, வீக்லி ஆப்ஷன்ஸே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறது நிறுத்திட்டோமா, அதுக்கப்புறமும் பேங்க் நிஃப்டியில் பண்ணுறோம், நிஃப்டியில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு 15 நாள் 1 மாதத்துக்குள்ளார எல்லாருக்கும் பழகி ஒரு சிஸ்டத்துக்குள்ளார வந்துடலாம். ஆனால் என்ன விஷயம்னா, வெயிட்டட் ஆவரேஜிங் க்ளோசிங்கை விட இது இன்னும் மேனிப்புலேஷனை கிரியேட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் ஓப்பன் சொல்லிட்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு 3:15 ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 200 பாயிண்ட் கேப் டவுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து டக்குன்னு இதுதான் சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணிடுவோம். ஆனால் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளார வரக்கூடியவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக குழப்பத்தை உண்டாக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பேப்பர் பேனை வச்சுக்கோங்க. இதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே வாங்க. டக்குன்னு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம வெளியில் இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரி நோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு நாமளே மெசேஜ் அனுப்பிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு டக்குன்னு எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 1 மாதம் ஆகிடும். ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது அடாப்ட் ஆகிற வரையும் உங்களோட பொசிஷனை வந்து 3 மணிக்கு அதிகபட்சம் 2:50க்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது ஒரு 500,000 ரூபாய் சேர்த்து லாபம் வரட்டும் இல்லை நஷ்டம் வரட்டும், அது வேறு விஷயம். 2:50 க்ளோஸ் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாமல் கன்ஃபியூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த F&O ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா க்ளோசிங் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3:15க்கும் அந்த 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆனதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவமாக இருக்குது. அண்ட் நம்ம வழக்கம் போல் நம்மளோட நிஃப்டி மற்ற ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்துடும். இன்றைக்கி காலையில் வந்து 190 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. முடியும் போது 200 பாயிண்ட் கேப் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் 190 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 24,573 வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு டைட்டான ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் தான். இன்றைக்கி வந்து பயங்கர வாலட்டிலிட்டியே இல்லை. லாஸ்ட் இந்த 1/4 மணி நேரத்தில் நடந்த சர்ப்ரைஸ் மட்டும்தான். மற்றபடி நார்மலான ஒரு ட்ரேடிங் டே, பெரிய அளவுக்கு மொமெண்டமும் எதுவும் இல்லை. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 24,600 601 அந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. காரணம் ஏப்ரல் மாதம் இந்த சீஸ்ஃபயர் 7ஆம் தேதி நைட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி பெரிய கேப் அப்பு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்திக்கு முன்னாடி நாள் வந்து யூஎஸ் வந்து பிளாக்கெட் போடுறாங்க. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. இந்த எல்லா பாசிட்டிவிட்டி காரணமாக இந்த 24,600 ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் வந்தது.
அந்த ரேஞ்சை இன்றைக்கி உடச்சிடுச்சு ஒரு ஸ்டேஜில். ஆனால் இருந்தாலும் கூட அந்த ரேஞ்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் இருக்குது. அண்ட் மேபி அடுத்த பாசிட்டிவான ட்ரிகர் வர வரையும் இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் வந்து அது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நாளைக்கு உடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி க்ளோசிங்கெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேணாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டேல இன்றைக்கி காலையில் அந்த ப்ரீ மார்க்கெட் ஆப்ஷன் முடிஞ்சு என்ன ப்ரைஸில் இருந்தால் அதே ரேட்டு தான் 24,573 முடிஞ்சிருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,358 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் அண்ட் 1,027 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தது எக்ஸப்ட் மீடியா செக்டார் தவிர்த்து. அண்ட் ஆட்டோ செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா 1.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும் இந்த எல்லா க்ளோசிங்குமே வந்து அந்த 3/20/29 க்ளோசிங் தான். ஆட்டோ செக்டார் 1.5% பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 1.25% பாசிட்டிவாகவும், FMCG 1.25%, ஐடி செக்டார் 3.25% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் 3.25 மணிக்கு வந்து பார்த்தோம்னா 2.5% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருந்தது. அண்ட் ஃபார்ம் அண்ட் ஹெல்த் கேர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இன்ஃபோஏஜ் வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸோட ஹைரிங்ஸ் வந்து 5% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கில் ஹைரிங்ஸ் வந்து 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில் ஜூலை மாதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஐடி செக்டாரோட ஹைரிங்ஸ் வந்து பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா பிஸ்னஸ் இருக்குன்னு போது தான் அவங்க வந்து ஆளை வேலைக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க வேலையை கொடுத்துட்டு. ஸோ பிஸ்னஸ் இருக்குன்றதுனால ஆளை எடுத்துருக்காங்க. ஸோ ஐடி செக்டாருக்கு இது ஓவராலாக பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஓவராலாக ஜாப் இண்டெக்ஸே வந்து 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் பேங்கிங் செக்டாருக்கு இன்னொரு அப்டேட் என்னன்னா, இன்றைக்கி ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வர புதன்கிழமை வந்து அவுட்கம் வந்துடும். மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றம் இருக்காது. அமெரிக்கா ஏற்றல, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஏற்றல, ஜப்பான் ஏற்றல. ஸோ நம்மளும் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்க போகுது. ஸோ இதனால் பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4,045 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,340 ரூபாயும், 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,150 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில்வர் ப்ரைஸஸ் 2,17,000 ரூபாய் பர் கேஜி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இந்த எல்லா பாசிட்டிவான விஷயம் ஃபேக்ட்ரின் ஆகி $83 பர் வேரலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் ட்ரெயினரில் பெருசாக டிப்ரிஷியேஷன் எதுவும் இல்லை. 95.39 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு டாலர். அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷனில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது பழகிற வரைக்கும் பேப்பரில் கணக்கு போடுங்க. இப்போ நைட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, இப்போ வந்து சார்ட்டை பார்த்து பேப்பரில் கணக்கு போடுங்க. இந்த பொசிஷன் எடுத்திருந்தால் இந்த பொசிஷனில் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இது ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த 3:29க்கு க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் 10 நிமிஷம் வந்து F&Oவில் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த பெரிய பிளேயர்ஸ் பெரிய ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அவங்ககிட்ட ஆல்கோ ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும், கேல்குலேஷனுக்கான சாஃப்ட்வேர் இருக்கும். அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், நம்மளால முடியாது. ஸோ அது நம்மளுக்கு காம்படிட்டிவ் ஹெட்ஜே இல்லாத இடத்துல நம்ம வந்து போட்டி போடுறது முட்டாள்தனம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்திருந்தோம்னா, ஐடிசி என்னதான் வீக்கான ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளோட பணத்தை வச்சு ஐடிசி ஏற்றிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னா, யூஸ்வலாக வந்து ஐடிசியோட வால்யூம் வந்து 1 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஷேர்ஸ் அளவுக்கு ட்ரேட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக. இன்றைக்கி முதல் 1 ஹவரில் கிட்டத்தட்ட 2 கோடி ஷேர்ஸ் வந்து கைமாறி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பை ஆர்டர் வந்து ஐடிசி வந்து தூக்கியிருந்தது. இருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு செல் ஆஃப் வந்தது. ஸோ ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரியுது. அண்ட் கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இருக்குது. இவங்களுக்கு நம்மளோட ரயில்வே செக்டார் கிட்டேருந்து ரயில்வே மினிஸ்ட்ரி கிட்டேருந்து கவச் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னா 66 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் இது. இந்த கவச் ஆர்டர்ன்றது ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கான ஆர்டர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் சொல்யூஷனாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி. அண்ட் அடுத்து பயோகான், அவங்களோட பயோசிமிலர் ஒன்று ஆப்தாமலஜி கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பயோசிமிலர் எசாஃபிலி அப்படின்ற ஒரு மருந்தை வந்து அமெரிக்காவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து அசோக் லேலண்ட், இவங்களோட சேல்ஸ் வந்து எஸ்டிமேட்டை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் நேற்று ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. என்னென்னா நேற்று மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்காதவங்களுக்காக ஸ்ரீலங்காவில் இதுவரையும் உங்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு பெரிய ஹோல்டு இருந்தது. இப்போ சைனா கம்பெனி ஒன்று ஃபோட்டான் மோட்டார்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கான். ஸோ அதனால் அங்கே பிஸ்னஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இவங்களோட சேல்ஸ் பார்த்தோம்னா போன வருஷம் ஜூலை மாதத்தில் வந்து 15,000 யூனிட் விற்றாங்க.
இப்போ 19,590 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இது எஸ்டிமேட் வந்து 17,000 வண்டி விற்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகம். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் M&M மகேந்திரா அண்ட் மகேந்திரா இவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20% 30% பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டு கிட்ட வந்திருக்காங்க. 79,000 வண்டி விற்றாங்க. இப்போ 1,03,800 வண்டி வந்து விற்றுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேல்ஸ் தான். அண்ட் ஹோண்டாய் மோட்டார்ஸ் இவங்களோட சேல்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 60,000 வண்டியிலேருந்து 75,000 வண்டியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 25% சேல்ஸ் growth. அண்ட் எஸ்டிமேட்டை விட இது அதிகம். அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஜாகுவார் லேண்ட்வரில் அந்த ரிட்டர்ன் எடுத்த வண்டியெல்லாம் இருந்தாலும் கூட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டிமேட்டை விட கம்மி தான். 40,000 வண்டி போன வருஷம் விற்றவங்க இப்போ 63,700 வண்டி விற்றுருக்காங்க. அண்ட் மாருதி சுசுகி இவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 25% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1,80,000 வண்டி விற்றாங்க. 2,41,000 வண்டி விற்றுருக்காங்க. அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4,50,000 வண்டி விற்றாங்க. இப்போ 5,30,000 வண்டி விற்றுருக்காங்க. எஸ்டிமேட்டோட அதிகம். பஜாஜ் ஆட்டோ இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,66,000 வண்டி விற்றாங்க. இப்போ 4,74,000 வண்டி விற்றுருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 லட்சம் வண்டி விற்றாங்க. இப்போ 6,30,000 வண்டி விற்றுருக்காங்க. எஸ்டிமேட்டே 5 லட்சம் வண்டி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் ஆட்டோ செக்டாரில் கூட சேல்ஸ் டேட்டா. அண்ட் அடுத்து ஸ்ரீ சிமெண்ட் அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த Q1 Q1 வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்ததுனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். Q2ல இந்த மார்ஜின் ப்ரெஷர் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமெண்ட் கம்பெனியில் மார்ஜின் ப்ரெஷர் வந்ததுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை ஏற்றம் ஃபேக்ட்ரியிலேருந்து டீலர் கிட்ட கொண்டு வரதுக்குள்ளார இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமானது கூட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வெறும் 9% தான் ஏற்றினாங்க. அதுக்கே அதிகம்னு சொல்கிறாங்கன்றது தான். அண்ட் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது. அதனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து டபுள் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டோட 3வது குவார்ட்டரில். இதனால் வந்து இவங்களோட இந்த வருஷத்தோட ரெவன்யூ வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க, ப்ரொஜெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 4 கோடி டன் அளவுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் இந்த வருஷம். அண்ட் Q2 2வது குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 90லேருந்து 94 லட்சம் டன்னை வந்து உற்பத்தி பண்ணுவோம். இதை வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சிமெண்ட்டில். ஸோ மேக்ஸிமம் வந்து இதனோட கைடன்ஸ் பார்க்கும்போது என்டையர் சிமெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஷேடோ ஃபேக்ஸ் டெக்னாலஜி இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலை கொடுத்துருக்காங்க. கான்ஃபரன்ஸ் கால் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரெவன்யூ கைடன்ஸ் வந்து 27% இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க இப்போ 38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட இவங்களோட ஷேர் வந்து இப்போ ஓவர் வேல்யூட். அதை பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். அந்த மார்ஜினை வந்து நாங்கள் மாற்றலை. இருந்தாலும் கூட இன்டர்நேஷ்னலாக ஏகப்பட்ட பிளேயர்ஸோட பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால வரும் நாட்களில் அது ஏற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் இது ஓவர் வேல்யூட். அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இவங்களோட நம்பர்ஸை வந்து அன்றைக்கே நம்ம பார்த்துடணும். அண்ட் இவங்களோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டோட்டலாக வால்யூம் வந்து பார்த்தோம்னா 20லேருந்து 25% அளவுக்கு இந்த Q2ல இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டர் புக் பார்த்தோம்னா 90லேருந்து 92 lakhs யூனிட், சரிங்களா, அத்தனை மொபைல்ஸ் வந்து நாங்கள் விற்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அண்ட் இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 16 மில்லியன், அதாவது 1,65,00,000 மொபைல்ஸ் வந்து நாங்கள் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து வரும் குவார்ட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க. 3% தான் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக மார்ஜின் ப்ரெஷர் வந்தது. அதை வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இந்த விவோட ஜேவி இருக்கு இல்லையா, அதன் மூலிமா வந்து ரெவன்யூ வந்து 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் பார்க் மெடிவேர்ல்டு இவங்க வந்து புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60லேருந்து 82 கோடியாக வந்து 30% பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60லேருந்து 82 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினில் வந்து அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜிராக்பூர் அப்படின்ற இடத்துல வந்து மெஹார் ஹாஸ்பிட்டலில் வந்து 107 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்ஆர்கானிக் எக்ஸ்பென்ஷனும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் செக்டாரில். அண்ட் அடுத்து நால்கோட ரிசல்ட் வந்து நம்ம நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களோட கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த நிதியாண்டில் வந்து 1,500லேருந்து 1,800 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் கேபெக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் FY28 2,500 கோடி அளவுக்கு கேபெக்ஸ் மட்டுமே நாங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபெக்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஸ்மெல்டர் அதே மாதிரி பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து 2030
5 லட்சம் டன் அளவுக்கு ஸ்மெல்டர் கெப்பாசிட்டியும் 1000 மெகாவாட் அளவுக்கு மின்சார உற்பத்தி எங்களால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு பாசிட்டிவான கைடன்ஸாக தான் பார்க்கப்படுது நால்கோக்கு. அண்ட் ரீசெண்டாக அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. அண்ட் ஒன் மொபிக்விக் சிஸ்டம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 42 கோடி ரூபாய் லாஸ் பண்ணவங்க இப்போ 7 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். மார்ஜின் வந்து 5.5% வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 6% அளவுக்கு இன்ட்ராடேலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஐஎக்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சிஇஆர்சி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிட்டியோட ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கப்ளிங் கண்டிப்பாக நடக்கும். இந்த மார்க்கெட் கப்ளிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு நண்பர் கூட வந்து கமெண்ட் போட்டிருந்தார், ஐஎக்ஸோட ஹெட்ஜ் போகாதுன்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதான். இப்போது என்னதான் பிஎஸ்சி வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸில் கேப்சர் பண்ணால் கூட இப்போ ரொம்ப நாளாக வந்து நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் பண்ணிட்டு இருந்தவங்க அதிலே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நானே வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா சென்செக்ஸோட ஆப்ஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செலெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. சென்செக்ஸோட வாலட்டிலிட்டி பார்த்துட்டு நான் நிஃப்டிக்கு வந்துட்டேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிலே பழகினவங்களுக்கு வந்து அந்த பயாஸ்ன்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்ல தெரியல, அந்த ஒரு அஃபினிட்டி இருக்கும் அதிலே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் கூட ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் மார்க்கெட் ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு நெகட்டிவான விஷயம். அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் கூட இந்த ஆர்டருக்கு அப்புறம் நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஏபிஎல் அப்போலோ டிப்ஸ் இவங்களோட ரிசல்ட் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா Q2ல் நாங்கள் எபிட்டா வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். காரணம் என்னென்னா Q1 விட அதிகமாக இருக்கும், வால்யூம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வால்யூமில் ஒரு டிப் வந்து பார்க்க முடிஞ்சது உங்களோட ரிசல்ட்டில். அண்ட் எபிட்டாவோட கைடன்ஸாக FY20 வந்து 27 வந்து 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் வந்து 17% வரையும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q1 வந்து வால்யூம் 6% டிக்ரீஸ் ஆனது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். வால்யூம் ப்ளஸ் எபிட்டா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். அண்ட் கர்நாடகா பேங்க் இவங்க வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. KBL ஃபின் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா என்ன ஆகும்னா இருக்கிற எல்லா கர்நாடகா பேங்க் பிரான்ச்சஸ்லையும் இன்சூரன்ஸை பற்றி யார் என்ன விசாரித்தாலோ அதை சேகரித்து அவங்களுக்கான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியில் எந்த மாதிரியான இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒரு மைனர் இம்பாக்டை தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதை பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கேம்ப்ஸ் எனக்கு இந்த கம்பெனிஸில் ஹோல்டிங் இருக்குது. இவங்களோட சேல்ஸ் வந்து 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 105 கோடி போன வருஷம் பண்ணவங்க இப்போ 122 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிடெண்டாக இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து ₹2.50 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 இவங்க வந்து ரெக்கார்ட் டேட்டாக அதை அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து கேம்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டோ இவங்க வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் எபிட்டா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு கண்ட்ராக்ஷன் இருந்தாலும் சேல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால மார்ஜினில் வந்து கண்ட்ராக்ஷன் இருந்தாலும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து சுந்தரம் ஃபைனான்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 36% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அசெட் குவாலிட்டி வந்து டிட்டோரியேட் ஆயிருக்கு. அதாவது கிராஸ் NPA 1.44 1.7%க்கும் அது மாதிரி நெட் NPA வந்து 0.69% 0.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒருவேளை ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து சுந்தரம் ஃபைனான்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆனாலும் கூட எபிட்டாவும் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. 12.8% மார்ஜின் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து 11.7% தான் மார்ஜின் வந்து எபிட்டா மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு வீக்கான ஒரு ரிசல்ட் தான். அண்ட் பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்சஸ் உங்களுக்கே தெரியும், இந்த கிச்சன் அப்ளையன்சஸை விற்கக்கூடிய கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இருந்தாலும் கூட இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்த எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டோவோட சேல்ஸ் அதிகமானதுனால இவங்களோட ரிசல்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக பாசிட்டிவ் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒன் டைம் இம்பாக்டாக தான் நம்ம பார்க்கணும். இதை அவங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். இவங்களோட பியர் கம்பெனி ஸ்டவ் கிராஃப்ட் வந்து பார்த்தோம்னா இவங்களோட ப்ராஃபிட்டும் 63% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ 41%, எபிட்டா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் அதே அளவு மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து GSK கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் ஃபார்மாஸ்டிகல்ஸோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 16%,
ரெவன்யூ வந்து 17%, எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹார்லிக்ஸ் எல்லாம் இவங்களோட பிராண்டாக தான் இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் தான் யூனிலெவருக்கு வித்துட்டாங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து 31.5% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஹார்லிக்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கென்சாய் நெரோலெக் இவங்க வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி. இவங்களோட சேல்ஸ் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது 2162 கோடி சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ 2374 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் மார்ஜினில் ஒரு கன்ட்ராக்ஷன் இருக்குது, அதுதான் காரணம். ஸோ மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா க்ரூட் ஆயிலோட விலை அதிகமானது பார்க்கலாம். ஸோ இவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் வரும் நாட்களில் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சா, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி. இந்த ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 504 கோடி லாபம் பண்ணவங்க போன வருஷம். இந்த வருஷம் 1310 கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 70% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கு. 643 1462 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 53% 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க டிவிடெண்ட் வந்து 14 ரூபா 40 பைசா ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கம்பெனியில் ஹோல்டிங் இல்லை. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேனா வியாபாரம் பண்ணுறவங்க. இவங்க வந்து என்னென்னா 57 கோடி ரூபா லாபம் பண்ணவங்க. 44 கோடி ரூபாய்க்கு லாபம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ ஸ்கூல் சீசன் முடிஞ்சிட்டதுனால, ஸ்கூல் அட்மிஷன் சீசன்லாம் முடிஞ்சதுனால இவங்களோட சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிப் பார்க்க முடியுது. 17.5% மார்ஜின் வந்து 12.4% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணம் எங்களோட எபிட்டா குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் கூட. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா வந்திருக்கான்னு பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி 922 க்ரோர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 1571 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. இந்த 20 பாயிண்ட்ன்றது 3:15 மணிக்கு க்ளோசிங்கோட நான் சொல்கிறேன். அந்த 3:29 வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே 3:15க்கு என்ன க்ளோசிங்கோ அதை தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பெரிய அளவுக்கு கேப் அப்போ கேப் டவுன் வந்து அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் வந்துச்சுன்னா இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகலாம் மறுநாள். அப்படி வரலன்னா அந்த 3:15 டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இண்டிகேட்டிவ் ப்ரைஸில் வந்து ஒரு நாள் 200 பாயிண்ட் விழுந்ததாக கூட காமிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபார் கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து அதை அந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பர்பஸ்க்கு வந்து அந்த 3:15 தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து 1.25% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 0.7% அளவுக்கு பாசிட்டிவாகவும், S&P 500 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் இன்னொரு $10 குறைஞ்சிருக்கு. $4034 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தோம்னா $83.3 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த மார்க்கெட் அனாலிசிஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.